Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பெருந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்தி. அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்தி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் சரிதா. ஈரோடு சிவகிரி அருகே நேர்ந்த இரட்டை கொலையின் எதிரொலியாக தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி மேக்கரையான் தோட்ட பகுதியில் வசித்து வந்த விவசாயி ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம் ஆகியோரை கொலை செய்துவிட்டு அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் ஈரோடு மாவட்டத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பெருந்துறை உட்கோட்ட பகுதியில் உள்ள தோட்டத்து வீடுகளை கணக்கெடுத்து அந்த வீடுகளில் எத்தனை நபர்கள் தங்கியுள்ளனர், முதியவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் தனியாக வசிக்கிறார்களா அல்லது குடும்பத்துடன் வசிக்கிறார்களா என்ற விவரங்களையும் சேகரித்து அவர்களுக்கு பாதுகாப்பான முறையை ஏற்படுத்தி கொடுக்க போலீசார் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சந்தேகப்படும்படி நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா, அவர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களா என்ற விசாரணையில் ஈடுபட உள்ளனர். சிவகிரி அருகே நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க இந்த நடவடிக்கையை போலீசார் எடுத்துள்ளனர். ஆகையால் பெருந்துறை உட்பட்ட பகுதியில் இன்று தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் சுமார் 250 போலீசார் ஈடுபட உள்ளனர். சரிதா, விவரங்களுக்கு நன்றி சக்தி. Taste the Daily.